வந்து இந்த மாதிரி பேசாதீங்க. இதுக்கப்புறம் கண்மணி மேலே ஏதாவது பழி போட்டு வீட்டை விட்டு அனுப்பணும்னு வச்சிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். அதுவும் நான் இல்லாத போது வீட்டை விட்டு அனுப்பணும்னு யார் நினச்சாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்பு சொல்லிட்டு போயிடுறாரு. அது கேட்டு பாட்டி அதுக்கப்புறம் எல்லாருமே செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து அப்படியே வந்து மூஞ்சி திருப்பிட்டு போகிறாங்க ஸ்வேதா. இந்த கண்மணி வந்து அப்படியே வந்து நிற்கிறாங்க. உடனே வந்து தாங்கவே முடியல வெண்ணிலாக்கு. அன்பு வந்து கண்மணிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி போயிட்டு ரூமுக்கு போகிறாங்க. அன்பு டென்ஷனாக உட்காந்துருக்காரு. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு. எதுக்கு கண்மணி அப்படின்னோடனே, இல்லைங்க நீங்கள் எனக்காக பேசியிருக்கீங்க அப்படின்னு. நான் உனக்காக பேச மாட்டேனா கண்மணி அப்படின்றாரு. அடுத்து வந்து நான் நினச்சி கூட பார்க்கலங்க, எப்போவுமே என்னை வீட்டை விட்டு தான் அனுப்புகிறாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி கண்மணி, நான் ஒருத்தர் இருக்கேன் கேட்காமே உன்னை வீட்டை விட்டு அனுப்பலாமா அப்படி சொல்கிறாங்க. சரி விடுங்கங்க அப்படின்னோடனே இங்கே வந்து கண்மணியோட அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, தீபாவளிக்காக சீர் எடுத்துகிட்டு வராங்க. அப்பவும் போல் பாட்டி வந்து அவங்கள ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் ஒரு சீரா, 2 வந்து ரோட்டில் விற்கிற துணியை வாங்கிட்டு வந்துட்டு சீருன்னு சொல்கிற, இதெல்லாம் சீருன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பையனை கூப்பிட வந்திருக்கேன். நீ முதல்ல இங்கே காலி பண்ணிட்டு போயிட்டே இரு, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து அன்பு அம்மா என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. அப்போ வந்து கண்மணி அழுகிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேறு வழி இல்லாமல் எடுத்துகிட்டு போக பார்க்குறாங்க. நில்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. நீங்கள் வாங்க அத்தை, சீரை நாங்கள் வாங்கிக்கிறோம், வா கண்மணி நம்ம போய் வாங்கிக்கலாம் அன்பு அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் பாட்டி, உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. ஏன் மாமியார் எனக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என் அத்தை கொடுத்த பொருள் எனக்கு பெரிய விஷயந்தான். உங்களை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண துணியாக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய அன்பு கலந்துருக்கு. அவங்க அன்பை தான் நான் பார்க்கலனே தவிர அது எவ்வளோ காசு எதுன்னு நான் பார்க்கல. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் மாமியார் கொடுத்தது எனக்கு பொக்கிஷன் தான். நீங்கள் கொடுங்க அத்தை, வா கண்மணி அப்படி சொன்னோன்னே கண்மணி வராங்க. 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கிறாங்க. அன்பு வந்து கண்மணியோட அம்மாவோட காலில் விழுறாரு. கண்மணி ஆசீர்வாதம் வாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே விடுறாங்க. நல்லபடி 2 பேரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நீங்கள் கவலையே படாதீங்க அத்தை, நாங்கள் முதல் நாளே வந்துடுவோம். தீபாவளியை நல்லா சூப்பராக சிறப்பிக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் போட்டுருந்தா நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாரு. அதெல்லாம் பார்த்த பாட்டிக்கு அப்படியே செம்ம காண்டாகுது, அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வந்து சரிப்பா நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இங்கே பாருங்கள் பாட்டி, என் அத்தை என்ன கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அதனால் தயவு செய்து இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அவமானப்படுத்துகிற வேலை வச்சுக்காதீங்க. அவங்களுக்கு இந்த வீட்டுக்கு வர எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு வந்து பாட்டிக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. உடனே வந்து பார்த்து அப்படியே வந்து முறைக்கிறாங்க. ஐயோ பாட்டி இப்படி முறைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஓடியே போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து வெண்ணிலாக்கு செம்ம காண்டாக இருக்குது. என்ன பாட்டி அன்பு இப்படி பண்ணுறாரு அப்படின்னோடனே, அதெல்லாம் வேணும்னு தான் பண்ணிகிட்ருக்கான், அவங்க அம்மா மனசை குளிர வைக்க தான் பண்ணிகிட்ருக்கான், கண்மணிக்காக ஒன்றும் அவன் பண்ணல, நீ நினச்சிக்காத கண்மணிக்காக பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படின்னு போகிறாங்க. வெளில யோசிக்கிறாங்க, என்ன இது ஏன் அன்பு இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. கண்மணி வந்து அவங்க அம்மா கொடுத்த அந்த ட்ரெஸ் எல்லாமே எடுத்து பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்து அன்பு, என்ன கண்மணி ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லா இருக்கேங்க, எங்கள் அம்மா எனக்கு பிடிச்ச கலர் தான் வாங்கியிருக்காங்க, உங்களுக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியல அப்படின்னோடனே கொடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா இருக்கேன், இந்த கலர் எனக்கு பிடிக்கும் கண்மணி, நிஜமாவா சொல்கிறீங்க? நிஜமாக தான் கண்மணி, இந்த ட்ரெஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதோட அத்தையோட அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்மணி அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து, நான் நினச்சி கூட பார்க்கலங்க நீங்கள் இந்த அளவு எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க, இதே தான் சொல்லிகிட்ருக்க, ஏன் கண்மணி என்னை பற்றி என்ன தான் நீ நினச்சிட்டு இருக்க? உனக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் மற்றவங்க வந்து மாதிரி அப்படியே இருந்துருவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா? இங்கே பாரு கண்மணி, எனக்கு நீயும் முக்கியம், அத்தையும் முக்கியம், நீங்கள் 2 பேருக்காகவும் நான் வந்து என்ன வேணாலும் செய்வேன். அதனால் உங்களை நான் எப்போவுமே விட்டு தர மாட்டேன், ஒன்றையும் சரி அத்தையும் சரி. இந்த வீட்டில் யாராவது இதை சொன்னால் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் கண்மணி, நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே கண்மணி வந்து நிம்மதி அடைகிறாங்க. இங்கே செம்மையாக வெளியில் டென்ஷன் ஆகிறாங்க. என்னது தலை தீபாவளியா? அப்போ அன்பு அங்கே போவாரா? அன்பும் கண்மணியும் அங்கே போகக்கூடாது, நான் ஒத்துக்கவே மாட்டேன், அதுவும் கண்மணி கூட அன்பு போகவே கூடாது அப்படி யோசிக்கிறேன்.